ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வரக்கூடிய செப்டம்பர் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. அந்த நாளில் நமக்கு அபிஜித் நட்சத்திரமும் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக அந்த நாளில் நமக்கு பிரதோஷம் சுக்கிரவாரத்தோடு கூடி வரக்கூடிய திருவோண நட்சத்திரமும் அமைஞ்சிருக்கு. ஆவணி திருவோணம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், திருவோணம் பண்டிகை ரொம்பவே சிறப்பாக நம்ம கொண்டாடுவோம். முக்கியமாக கேரள மக்களுக்கு இது ஒரு நல்ல நாள். அவங்க இதை அத்திப்பூ கோலம் போட்டு ரொம்பவே சிறப்பாக விமர்சையாக கொண்டாடுவாங்க. இந்த திருவோணம் எதற்காக கொண்டாடுறோம் அப்படின்னா, வாமன அவதாரம் எடுத்த விஷ்ணு பகவான் தான தர்மம் செய்வதில் தாம் தான் சிறந்தவர் என்று ஆணவத்தோடு இருந்த மகாபலி சக்கரவர்த்தியை பாதாள லோகத்திற்கு அனுப்பிய நாள் மட்டும் கிடையாது. மகாபலி சக்கரவர்த்தி பாதாள லோகத்துக்கு போனாலும் என்னுடைய நாட்டு மக்களை நான் காண வரணும் அப்படின்றதுக்காக மகாவிஷ்ணு கிட்ட கேட்ட நாள் இந்த திருவோண நாள். இந்த ஒவ்வொரு வருடத்திற்கும் வரக்கூடிய இந்த திருவோண நாள் என்று மகாபலி சக்கரவர்த்தி பாதாள லோகத்தில் இருந்து நம்ம பார்க்க வருவதா நிறைய ஐதீகங்கள், நிறைய இதிகாசங்களில் குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு திருவோண நட்சத்திரமுமே பெருமாளுக்கு உரிய நட்சத்திரமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷ்ணு தலத்திலையும் ரொம்பவே சிறப்பான பூஜைகள் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் அன்றைய நாள் நமக்கு பிரதோஷமும் சேர்ந்திருக்கு. ஸோ விஷ்ணுவையும் சிவபெருமானையும் ஒரு சேர நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அதிகப்படியான பலன்களை கொடுக்கும். அதுவும் இது மகாலட்சுமிக்கு உகந்த சுக்கிரவாரம், அதாவது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ஒரு நாளை தவற விடாதீங்க. உங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவத்தலத்திலேயோ அல்லது விஷ்ணு தலத்திற்கோ நீங்கள் போயிட்டு நீங்கள் வழிபாடுகளை செய்யலாம். விஷ்ணு தலத்திற்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக துளசி மாலை விஷ்ணு பகவானுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்பவே அவசியம். சிவபெருமானை நீங்கள் தரிசனம் செய்ய போகிறீங்க அப்படின்னா வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்யுங்க. நீங்கள் எந்த கோவிலுக்கு போனீங்கனாலும் அன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் அரச இலையில் தீபம் ஏற்றுவது. எதற்காகனா, ராஜ விருட்சம் சொல்லக்கூடிய இந்த அரச மரத்தில் மும்மூர்த்திகளும் குடியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மள பலருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி இருக்கும் விஷ்ணுவிற்கும் சிவபெருமானுக்கும் உகந்த இந்த நாளில் மும்மூர்த்திகள் குடியிருக்கக்கூடிய அரச மரத்தினுடைய இலையில் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய கோரிக்கைகள் விரைவிலேயே நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஸோ கண்டிப்பாக இதை முயற்சி செய்து பாருங்கள். நெய் தீபங்களாக ஏற்றுவது ரொம்பவே அவசியம். முடியாதவங்க நல்லெண்ணெய் தீபமும் தாராளமாக ஏற்றலாம். வீட்டிலேயும் இந்த பூஜையை செய்யலாம். இது ரெண்டையுமே தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் அன்னைக்கு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அபிஜித் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா எப்போவுமே நமக்கு கிடைக்காது. சிலருக்கு அதை ஞாபகம் வச்சுருப்பாங்க, ஆனால் அந்த நேரத்தை தவற விட்டுருவாங்க. இது ஒரு அற்புதமான நேரம்னே சொல்லலாம். கடவுளுடைய அனுகிரகம் இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் நம்மளால் பூஜையை செய்ய முடியும். இந்த அபிஜித் நட்சத்திரம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய அந்த திருநாளில் இரவு 11:33 மணியில் இருந்து 11:55 மணி வரைக்கும் 24 நிமிடங்கள் நமக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்குது. இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வீட்டில் உங்களுடைய பூஜை அறையில் ஒரு நெய் தீபமோ அல்லது 2 நெய் தீபமோ ஏற்றிட்டு அதில் கண்டிப்பாக கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் தூளாக்கி சேர்த்துக்கோங்க. பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மும்மூர்த்திகளையும் வழிபாடு செய்யணும். முக்கியமாக கிருஷ்ண பகவானை மனமுருகி வேண்டிக்கோங்க, பெருமாளையும் மனமுருகி வேண்டிக்கோங்க. நைவேத்திய பொருளாக எப்போவுமே நம்ம வைக்கிறது மாதிரி வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம் மட்டுமே போதுமானது. அபிஜித் நட்சத்திரத்திற்குரிய மந்திரங்களை நம்ம அந்த நேரத்தில் ஜபிக்கும் பொழுது நம்மளுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கூடிய விரைவிலேயே நிறைவேறும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. சிலருக்கு வாழ்க்கை ரொம்ப கடினமானதாக இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த கடினமான வாழ்க்கை திடீர்னு ஒரு நல்ல நிலைமைக்கு அவங்க வந்துடுவாங்க. காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நல்ல சிந்தனை, நல்ல தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையை நிச்சயம் மாற்றி காட்டும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. அதிலே முக்கியமாக ஹோரை அறிந்து இது போல் நட்சத்திரம் அறிந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது கோரிக்கைகள் விரைவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு சீக்கிரமே நமக்கு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை.
இந்த அபிஜித் நட்சத்திரமானது எந்தெந்த கிழமையில் வந்துச்சுன்னா நமக்கு என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். திங்கள் கிழமையில் அபிஜித் நட்சத்திரம் வந்துச்சு அப்படின்னா பதவி உயர்வு, நல்ல வேலை, கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்க்குறவங்களாம் இந்த நாளில் வரும்பொழுது நம்ம அதற்குண்டான ஜபத்தை பண்ணும்பொழுது சீக்கிரமே நமக்கு அமைஞ்சிடும். செவ்வாய்க்கிழமைகளில் அபிஜித் நட்சத்திரத்தில் நம்ம பிரார்த்தனை செய்யும் பொழுது சொந்த வீடு, சொந்த நிலம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது சரியாகி சொந்த வீடு, நிலம் அமையும். புதன்கிழமைகளில் நம்ம இந்த அபிஜித் நட்சத்திர பிரார்த்தனைகளை செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படும். வியாழக்கிழமைகளில் இந்த அபிஜித் நட்சத்திர பிரார்த்தனைகள் செய்யும் பொழுது திருமண தடை அகலும். நிறைய பேருக்கு வாழ்க்கையில் எதற்கெடுத்தாலும் தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்க ஏதாச்சும் ஒரு கோவிலுக்கு போகணும்னா கூட தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி தடைகள் இருக்கக்கூடியவங்க வியாழக்கிழமையில் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் அன்று நம்ம பிரார்த்தனை செய்யும் பொழுது தடைகள் அகலும். வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரத்தில் நம்ம பிரார்த்தனைகள் செய்யும் பொழுது வறுமை நீங்கும், கடன் நீங்கும், பணம் பெருகும், சகல சம்பத்துகளும் நமக்கு கிடைக்கும். சனிக்கிழமைகளில் நம்ம இந்த பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை விட்டு போகிறத கண்கூடாக காண முடியும். ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த பிரார்த்தனையை செய்யும் பொழுது கண் திருஷ்டியிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நிலையை அடையலாம். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு கண் திருஷ்டியானது ஒருவருடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்ததாக இருக்குது. அதனால் மற்றவருடைய தீய கண் திருஷ்டியிலிருந்து விடுபடணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் கண்டிப்பாக தெய்வ வழிபாடையும் பைரவர் வழிபாடையும் சேர்த்து செய்வது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று மும்மூர்த்திகளுடைய ஆசிர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் அரச மரம் இருந்ததுன்னா அந்த அரச மரத்திற்கு அடியில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு தீபம் ஏற்றி அந்த அரச மரத்தை எத்தனை முறை உங்களால் வலம் வர முடியுமோ அத்தனை முறை வலம் வரலாம். ஏன்னா நான் முன்னமே சொன்ன மாதிரி அரச மரத்தில் மும்மூர்த்திகளும் குடியிருக்காங்க. அதனால் அந்த நாளில் அபிஜித் நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், பிரதோஷம், வெள்ளிக்கிழமை எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நாளில் அரச மரத்தை வலம் பிரார்த்தனைகள் செய்யும் பொழுது மிகுந்த நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.